Welcome children. 12th Commerce Unit 2 Chapter 4 Financial Market, Role of Financial Market. So in last class we saw the scope of Indian financial market and the types of financial market. Now we are going to see the role of financial market. So today we are going to learn the role of financial market. In last video we learned the scope of Indian financial market and type of financial market. So today we are going to learn the role of financial market. So what are the rules of financial market for developing a development of economic of country? So ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட ரோல் என்ன எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன் we are going to learn. So for that saving, mobilizing. Savings means one who save money is called as savings. The money one who has saved is called a savings, like if you save in deposit in a bank or any other official schemes. If you are saving any money, that is called comes under the saving. சேவிங்கிறது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏர்ன் 20,000 ஒரு 20,000 ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா ஆஃப்டர் ஸ்பெண்டிங் ஃபார் ஆஃப்டர் ஸ்பெண்டிங் எக்ஸ்பென்சஸ் ஃபார் ஹவுஸ்ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் போக ரிமைனிங் இருக்க அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா சேவ் பண்ணுவோம். ஆர் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் வந்து சேலரிலேருந்து அவுட் ஆஃப் போர்ஷன் வி ஹாவ் டு டேக் ஃபார் சேவிங்ஸ்னு நம்ம வச்சுட்டு வரும். ஃபார் ஃபியூச்சர் கன்சம்ஷன் வி ஹாவ் டு சேவ் திஸ் அமௌண்ட். ஸோ தட் இஸ் சேவிங். மொபைலைசிங் சேவிங்ஸ் மீன்ஸ் கேதரிங் த சேவிங்ஸ். So the financial market obtaining fund from the savers. Savers means those who are saving a money is called, that person is called a saver. So financial market obtaining from the savers. இப்போ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சேவிங்ஸ், இப்போ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க அமௌண்ட் உங்கள் வீட்டிலே வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் எந்த பிரயோஜனமுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5,000 சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அதே 5,000 தான் இருக்கும். அதுக்கு அடுத்த மாதம் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அதே 5,000 தான் இருக்கும். அதர்வைஸ் if you are deposit this amount in a bank, definitely you will get some returns from the deposit. அதே நீங்கள் மணியை உங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிங்கன்னா இந்த டெபாசிட் மூலிமா உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கு ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனும் பார்த்தீங்கன்னா மோராலஸ் அவங்களோட ஒர்க்கிங் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சாதாரணமாக பார்த்தா ரெண்டுமே ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும். ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து தே ஆர் அப்டைனிங் ஃபண்ட் ஃப்ரம் த சேவர்ஸ்டேருந்து அப்டைன் பண்ணி தோஸ் ஹூ நீட் money, ஓகேவா. ஸோ ஃபார் ப்ரொடக்டிவ் பர்பஸ் தே ஹாவ் டு அலோகேட் திஸ் அமௌண்ட் ஃபார் த ப்ரொடக்டிவ் பர்பஸ். யாருக்கு வந்து தேவைப்படுதோ ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்கு ஃபண்டு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுக்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட வேலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த மணியை நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. இப்போ அதை வந்து நம்ம ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். லைக்வைஸ் த ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்டைனிங் ஃபண்ட் ஃப்ரம் த சேவர்ஸ். ஃபினான்ஷியல் மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் தோஸ் ஹாவ் அ சேவ் அ சர்ப்ளஸ் அமௌண்ட் யார் சேவ் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்கள்ட்டேருந்து அப்டைன் பண்ணுறாங்க, அவங்கள்ட்டேருந்து வாங்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஃபார் தேட் வாட் இஸ் அ பர்பஸ் ஃபார் சேவர்ஸ், அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னா தே ஆர் கெட்டிங் சம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ஃப்ரம் த ஃபினான்ஷியல் மார்க்கெட். த்ரூ த ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலிமா அவங்களுக்கு சில இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ that is a role of financial market. So financial market saving, mobilizing saving money from the சேவர்ஸ்டேருந்து மொபைலைஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 or 7 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு 6 or 7 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே டிசைடட் டு ஃபார் டின்னருக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ டின்னருக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது டின்னருக்கு போனால் கண்டிப்பாக கொஞ்சம் காசு செலவாகும் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ திடீர்னு தான் பிளானிங். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ஒரு சில பேர்கிட்ட காசு இருக்கும், ஒரு சில பேர்கிட்ட காசு இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நிறைய நார்மலாகவே நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். சடனாக என்ன பண்ணுவோம், எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே உங்கள்கிட்ட ஒரு 200 இருக்கா, என்கிட்ட 300 இருக்கா, ஓகே என்கிட்ட 500 இருக்கா. ஸோ வி ஹாவ் டு கேதர் த மணி, எல்லா மணியும் ஒன்றா சேர்த்து ஸோ எவ்வளோ இருக்குது, ஸோ 2,000 இருக்கா, 3,000 இருக்கா. ஸோ இந்த மணிக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம போய் டின்னர் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான். ஸோ தே ஆர் கலெக்டிங்
கலெக்டிங் அ மணி, எப்படி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கலெக்ட் பண்ணி ஒரு மணியை வந்து சேர்க்குறாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி surplus amount like a household, individuals, business firm, public sector unit, government, இவங்கள்ட்ட இருக்கிற சர்ப்ளஸ் யூனிட் ஆஃப் அமௌண்ட்டை ஃபினான்ஷியல் மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, அப்டெயின் பண்ணுறாங்க, அவங்கள்ட்டேருந்து வாங்குறாங்க. ஸோ தட் இஸ் அ சேவிங் மொபிலைசிங். So after mobilizing saving mobilizing investment. So arranging the investment of fund thus collected in those units which are in need of the same. So after mobilizing the savings from the saver, the arranging the investment, financial market arrange the investment of fund. So those who need a fund, if you approach the financial market, so financial market போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு they arrange a fund, they arrange investment for you. உங்களுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் a investment. ஸோ they arranging the இன்வெஸ்ட்மெண்ட்னா தமிழில் முதலீடுன்னு சொல்லுவோம். So financial matter, after obtaining from the fund from the saver, the financial market arranging the investment of fund thus collected. So those who need a fund, they have to arrange the investment. யாருக்கு வந்து ஃபண்டு தேவைப்படுதோ, if they are approaching the financial market, they arrange the investment அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. Then national growth. So financial market contribute to national growth because they give a surplus fund to the deficit unit. யாருக்கு வந்து ஃபண்டு பற்றாக்குறையாக இருக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா they provide a fund. ஸோ லைக் அ ஹியூமன் பீங், ஒரு ஹியூமன் பீங்க்கு எப்படி வந்து பிளட் இம்பார்ட்டண்ட்டோ, ஸோ பிளட் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் பீங்க்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தான் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபண்ட் இஸ் அ லைஃப் பிளட் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஃபண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெஃபிசிட் யூனிட்ஸ், ஸோ சர்ப்ளஸ் அமௌண்ட் தேர் கிவன் டு த டெஃபிசிட் யூனிட். ஸோ த்ரூ த ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலிமா என்ன பண்ணுறாங்க, டெஃபிசிட் யூனிட்ஸ் தேர் கெட்டிங் அ சர்ப்ளஸ் ஃபண்ட் ஃப்ரம் த ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ இட் இஸ் தே யூஸ் த ஃபண்ட் ஃபார் ப்ரொடக்டிவ் பர்பஸ். ஸோ அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ப்ராப்பராக ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்கு தே ஆர் யூட்டிலைசிங் திஸ் ஃபண்ட். ஸோ இட் லீட் ஓவரால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா, இஃப் யூ இன்க்ரீஸிங் த ப்ரொடக்ஷன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ், ஆட்டோமேட்டிக்லி எக்கனாமிக் வில் டெவலப். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்றது இன்க்ரீஸிங் ப்ரொடக்ஷன் குட்ஸ் அண்ட் சர்வீஸில் தான் இருக்குது. So if you want to increase your production, we need a fund. So financial market provide a fund to deficit units. They are giving a surplus fund to the deficit unit. யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு, யார் பற்றாக்குறையாக இருக்கோ அவங்களுக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. So through that they develop the national growth. Then entrepreneurship growth. Entrepreneur means those who are starting a business with their own money and they are ready to take the own risk and getting the own reward. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டர்பர்னர்னு சொல்கிறது. ஸோ இட் என்கரேஜ் த ஆண்டர்பர்னர் ஃபார் டூயிங் த பிஸ்னஸ். ஸோ ஆண்டர்பர்னர் த கெட்டிங் அ ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் ஃப்ரம் த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபார் ரன்னிங் தேர் பிஸ்னஸ். ஸோ ஃபினான்ஷியல் ஆண்டர்பர்னர்ஸ் வந்து தே ஆர் கெட்டிங் அ ஃபண்ட் ஃப்ரம் த ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் ப்ரொவைட் அ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு த ஆண்டர்பர்னர். ஆண்டர்பர்னருக்கு தேவையான ஃபண்ட்ஸை கொடுக்கறதுனால ஸோ இட் வில் டெவலப் த ஆண்டர்பர்னர்ஷிப் க்ரோத் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. தென் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். So industry development means industry need a huge amount of fund for running their business. So if they want to improve the infrastructure facilities, transportation facilities, so if they want to raise the unit they need a large amount. So if they are getting a fund in right time only, they have to develop their industry. So if they develop the industry, automatically they provide more employment opportunity and other opportunities to the nation. So financial market provide the long-term financial assistance to the industry development. So financial market பார்த்தீங்கன்னா industry developmentக்கு they provide a fund. So if the industry develop, automatically the national economic will develop. So இண்டஸ்ட்ரி டெவலப் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரியோட எக்கனாமிக்கும் டெவலப் ஆகும். ஸோ இஃப் த இண்டஸ்ட்ரி டெவலப், ஸோ தே யூஸ் த ஃபண்ட் ஃபார் வேரியஸ் பர்பஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா, ஸோ நல்ல ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு கிடைக்கும். த்ரூ தட் தே ரைசிங் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் த சொசைட்டி.
ஸோ சொசைட்டியோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணுச்சுன்னா நாட் ஒன்லி டெவலப் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஈவன் தோ த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் கண்ட்ரி ஆல்சோ வில் இன்க்ரீஸ். ஸோ இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரியோட எக்கனாமிக்கும் டெவலப் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் த ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்.